लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते. இந்த ஸ்லோகத்தாலே மகாலட்சுமியினுடைய வைபவத்தை தெரிந்து கொள்ளுகிறோம். பகவான் அடியார்களை ரட்சிக்கும் போது லக்ஷ்மியோடு சேர்ந்தே ரட்சிக்கிறான். ஸ்ரீமன் நாராயணனே ரக்ஷகன்கிறது சொல்லப்படுகிறது. திருமால் என்னும் ஸ்ரீயப்பதி என்னும் ஸ்ரீமன் நாராயணன் என்னும் அவனுடைய திருநாமத்திலேயே முதற்கண் பிராட்டியினுடைய நாமம் வந்து பிற்பட்டுத்தான் பகவானுடைய நாமத்தையே சொல்லுகிறோம். எத்தனையோ கல்யாண குணங்கள் பகவானிடத்தே இருந்தாலும் அந்த கல்யாண குணங்களெல்லாம் நமக்கு பயன்பட அவனுடைய தயை நம் பேரில் விழ பிராட்டி சம்பந்தம் இன்றியமையாததாகிறது. பகவான் நமக்கு மோட்சம் கொடுக்கிறார். ஆனால் அவனை கொடுப்ப வைப்பதற்கு புருஷகார பூதையாக பிராட்டி இருக்கிறாள். அவளை முற்பட பற்றி கொண்டு நம்மை பற்றி அவனிடத்தில் எடுத்து பேசி மோட்சத்தை கொடுக்க வைக்கும் அவளாக பிராட்டி தான் ஆக்குகிறாள். பகவானுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் எல்லாம் நீரு பூத்த நெருப்பு போலே அவனுடைய சுவாதந்திரத்தாலே மூடி இருக்கும். அவருக்கு தயையுண்டு, கிருபையுண்டு, கருணை உண்டு. அதே சமயத்தில் கேள்வி கேட்க ஆளில்லாத, அடக்கிறதுக்கு ஆளில்லாத ஒரு சுவாதந்திரியம், செருக்கு, தானேங்கிற செருக்கு பகவானிடத்திலே இது இத்தனை குணங்களையும் மூடிக்கொண்டிருக்கும். ஒரு தணலை சாம்பல் மூடி நிறுத்தினால் உள்ளுக்குள்ள கணக்கணான்னு தணல் இருக்குமே தவிர வெளியில் அது தெரியாது. சாம்பலை தட்டி விட்டுட்டோம்னா உள்ள இருக்கிற தணல் நன்கு தெரியும். அதே போல உள்ளுக்குள்ள எத்தனையோ குணங்கள் பகவானுக்கு இருந்தாலும் அவை அத்தனையும் இந்த சுவாதந்திரத்தாலே மூடப்பட்டிருக்கின்றன. பிராட்டி தான் அந்த சுவாதந்திரத்தை தட்டிவிட்டு அவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் நமக்கு பயன்படுமாறு ஆக்கி கொடுக்கிறாள். அதனால தான் எப்போதும் பகவானோடைய பிராட்டி விட்டு பிரியாமலே இருக்கிறாள். நாம சரணம்னு பகவானிடத்தில் போகும்போது அப்போ நம்முடைய குற்றங்களெல்லாம் அவர் கண்ணில் படும். அதை படாமல் ஒதுக்கி விட்டு நம்மை பற்றி பகவானிடத்தில் பேசி அவனை கனிந்த உள்ளத்தினனாக ஆக்கி இவள் தானே செய்ய வேண்டும். அவள் எப்போவாவது பகவானுடைய திருமார்பை விட்டு பிரிந்து பிறந்தகத்துக்கு போகிறேன் என்று சென்றிருந்தால், நாம் அன்று பார்த்து சரணம்னுக்கிறதுக்காக போயிருந்தால், அப்போ பகவானுடைய கண்களில் நம்ம குற்றம் பட்டு நாம் திரஸ்கரிக்கப்படுவோம். அவர் நம்மளை ஏற்றுக்க மாட்டார். அதனால தான் பிராட்டி நம் பயனுக்காக நம்ம பகவானோட சேர்த்து வைக்கணுமேங்கிறதுக்காக எப்போதும் திருமார்பை விட்டு பிரியாமலே இருக்கிறாள். ஏன் இன்னென்ன பொழுதுல தான் சரணாகதி அப்படின்னு எழுதி வச்சிடக்கூடாதா? இப்போ கோவில்லையே கால நேரங்கள்னு பலகை போட்டிருக்காளோ இல்லையோ, இத்தனை மணிக்கு விஸ்வரூபம், இத்தனை மணிக்கு காலசந்தி, இத்தனை மணிக்கு திருவாராதனம். அதை போல பிராட்டியும் இன்னென்ன நாளில் இன்னென்ன நேரத்தில் நீங்கள் சரணாகதி பண்ணலாம், மற்ற நேரத்துக்கு நான் பிறந்தகத்துக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவளோனால் சரணாகதிக்கு காலமும் இல்லை, இடமும் இல்லை, அதிகாரியும் இல்லை, ஏதும் இல்லை. ஆரும் செய்யலாம், எப்போதும் செய்யலாம், எங்கும் செய்யலாம், எந்த அதிகாரம் இல்லாதவனும் செய்யலாம். அப்படி இருக்கிறச்சே அவளால் பலகையெல்லாம் போட முடியாது. நான் இந்த நேரத்துக்கு பிறந்தகத்துக்கு போவேன், அதனால் சரணாகதி எப்போதும் செய்யலாம்ங்கிறது சட்டம். சரணாகதி பண்ணணும்னா பிராட்டி கூட இருந்தால்தான் பலிக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது சட்டம். ஆகையாலே பிராட்டி பெருமானை விட்டு பிரிவதே இல்லை அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளுகிறோம். லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா, கருணையே வடிவெடுத்தவளான தேவியான லக்ஷ்மியோட கூட சேர்ந்து ரிஷிகேஷா ரக்ஷகா, நம்மை ரிஷிகேஷன் பகவான் ரட்சித்து விடுகிறான். ஆகையால் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் சரணாகதி. இது இந்த சம்பிரதாயத்துக்கே உண்டான தனிச்சிறப்பு. ஏன்னா பிராட்டிக்கு இன்ன ஸ்தானம், பிரம்மமாகிற பகவானுக்கு இன்ன ஸ்தானம். அவளை பற்றி எத்தனை ஸ்லோகங்கள், எத்தனை பாசுரங்கள் அனைத்தும் நம்ம பூர்வர்கள் எழுதி வச்சிருக்காள்னா அவளுடைய மகிமையை புரிந்து கொண்டு இன்றியமையாமையை தெரிந்து கொண்டு பற்ற வேணுங்கிறதுக்காக. அதே போல ஆண்டாளும் முறை மாறாதவளாய் தம் திருப்பாவையில் 18, 19, 20 ஆகிய 3 பாசுரங்களாலேயும் நப்பின்ன பிராட்டியை முன்னிட்டு கொண்டே பாடுகிறாள். நேரே கிருஷ்ண சமாசிரயணம் பண்ணாமல்
அவனுடைய தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியான நப்பின்னையை முன்னிட்டு கொண்டு பாடுகிறாள். இதில் ஒரு செய்தி, இவ்வளவு நேரம் நீர் லக்ஷ்மியை பற்றி தானே சொன்னீர், நப்பின்ன லக்ஷ்மியா? லக்ஷ்மியினுடைய அவதாரம் தான் நப்பின்னையான்னா? அல்ல, நீளாதேவி நாச்சியாருடைய அவதாரம் தான் நப்பின்னை. அதைத்தான் பாசுரத்தினுடைய தனியிலேயே பராசர பட்டர் தெரிவித்தார். நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்த கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம். இது அவர் பாடின ஸ்லோகம். ஆனால் ஆண்டாள் சொல்லியிருக்கிறது நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா. நப்பின்னையனுடைய திருமார்பகத்துக்கு மேலே தன் தலையை வைத்து கிடந்து உறங்கி இருக்கிறவரே, மலர்ந்த மார்பு படைத்தவரே, நப்பின்னையனுடைய சம்ஸ்லேஷத்தால் அவளுடைய அணைப்பாலே விகசித்திருக்கிற திருமார்பு படைத்தவரே ஆண்டாளுடைய பாசுரம். அது அப்படியே பட்டர் சம்ஸ்கிருதப்படுத்தித்தான் நீளா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்த கிருஷ்ணம்னு பாடினார். அதனால நீளாதேவி நாச்சியாருடைய அம்சமாகத்தான் நப்பின்ன பிராட்டி அவதரித்திருக்கிறாள். அது திண்ணம். அப்படி இருக்கிறச்சே லக்ஷ்மி கூட இருந்து தானே பகவான் ரட்சிப்பர், அவளைத்தானே புருஷகாரமாக பற்ற வேண்டும்னால் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பூமி பிராட்டியும் நீளாதேவி நாச்சியாரும் நிழல் போல்வனர். ஒரு அதிகாரி, அவருக்கு ஒரு நிழல் இருக்கும் இல்லையோ, அது கூடவே எப்போதும் போகிறா போலே பிராட்டிக்கு நிழலை போலத்தான் மற்ற 2 பேரும் இருப்பார்களாம். பகவானும் பிராட்டியும் ஆனந்தமாக இருக்கும்போது அவர்கள் இருவருக்கும் கைங்கரியம் பண்ணுவார்கள். சாயாமிவ ஜகத் அபியுதயனீம் அவனீஞ்ச தஸ்யாகான்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார். சாயையப் போலே நீங்கள் வளரக்கூடியவர்கள். ஒருத்தனுக்கு நிழல்ங்கிறது பிரியாமல் இருக்கும், அவனுடையதாகவே இருக்கும். அதை போல மகாலட்சுமிக்கு பூமி பிராட்டியும் நீளாதேவி நாச்சியாரும் இணை பிரியாதவர்களாய் பகவானோடு அவள் எழுந்தருளி இருக்கும் போது நிறைய கைங்கர்யங்களை பண்ணக்கூடியவளாய் இருக்கிறபடியால் மூவரையும் அநேகமாக சமமாகவே சொல்லுவார்கள். உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்னே உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலைச் சேர்ந்த பெருமான் கடல்மலி மாயப் பெருமான் ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தா போலே மூவருமே 3 தேவிமார்கள் தான். வடிவனையில்லா மலர்மகள் மற்றை நிலமகள்னு சொல்லுவார்கள். வடிவாரும் மாமலராள் வலவருகும் மற்ற மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்கான்னு சொல்லுவார்கள். ஸ்ரீவைகுண்டத்தில் நாம சேவிக்கு போனாலே நடுவாக நாரணன், வலது பக்கத்தில் ஸ்ரீதேவி, இடது பக்கத்தில் பூதேவி நீளாதேவி நாச்சியார்கள். கூர்மாதியின் திவ்யலோகான் ததனு மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததுபரி கமல சாமர கிராகிணீச்ச விஷ்ணுந்தேவீர் விபூஷா ஆயுதகண முரகம் பாதுகே வைனதேயம் சேனேசன் துவாரபாலான் குமுத முககணான் விஷ்ணு பக்தான் பிரபத்தேன்னு திருவாராதனத்தும் போது பகவான தினப்படி தியானம் பண்ணிக்கிற மூல்யம். இந்த ஸ்லோகத்தின்படி பெருமாள் நடுவா எழுந்துள்ளிருக்கார். ஒரு பக்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி, மற்றொரு பக்கத்தில் பூதேவி நீளாதேவி நாச்சியார்கள். ஓரோர் அவதாரத்துக்கு ஒருத்தருத்தையே பற்றி கொள்ள வேண்டும். இப்போ ஸ்ரீ ராமாவதாரம்னு கொண்டோம்னால் ஸ்ரீதேவியினுடைய அவதாரமான சீதை, அவளை முற்றிட்டு தான் ராமனிடத்தில் சரணாகதி. அதே வராகப் பெருமாள்னு கொண்டோம்னால் பூமி பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் வராகப் பெருமானிடத்தில் சரணாகதி. கண்ணன்னு கொண்டால் நீளாதேவி நாச்சியாருடைய அம்சமான நப்பின்னையை முன்னிட்டுத்தான் கண்ணனிடத்தில் சரணாகதி. அதனால தான் நன்கு முறையறிந்தவளான ஆண்டாள். இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய 18வது பாசுரம், அடுத்து 19, அடுத்து 20, 3 பாசுரங்களாலேயும் நப்பின்ன பிராட்டியை முன்னிடுகிறாள். அதில் இன்றைக்கு நாள் பாசுரம் 18வது பாசுரம் திருப்பாவை ஜீயர்னு பெருமை பெற்ற ராமானுஷர் உகந்த பாசுரம். அவர் ஆழங்கால் பட்ட பாசுரம்ங்கிறது ஐதிஹ்யம். எத்தனையோ தரம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எத்தனை தரம் கேட்டாலும் அந்த ஐதிஹ்யத்தை இன்னைக்கும் கேட்டுத்தான் ஆகணும். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்ன நப்பின்ன பிராட்டிய கதவை திறந்து விடு அப்படின்னு பிரார்த்திக்கிற பாசுரம். அப்ப 16வது பாசுரத்தாலே வாயிற்காப்போனை எழுப்பினாள், உள்ளே புகுந்து 17வது பாசுரத்தாலே நந்தகோபாலன் யசோதை நம்புமியுத்தபிரான் கண்ணன் ஆகியோர்களை எழுப்பினாள். கண்ணனை எழுப்புற பாசுரம் இருக்கு. அதுக்கப்புறம் நப்பின்ன பிராட்டி எழுத்தலாமன்னா கண்ணன் வாய் திறக்கலையே, நீர் எப்படி நப்பின்னை எழுப்பாம நம்ம வந்து எழுப்பலாம், இது முறை சரியில்லைன்னு வாயை பேசாமல் இருந்துட்டார் கண்ணன். ஓ, தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு, இனி அவளை எழுப்பி விட்டுத்தான் பகவானை எழுப்ப வேண்டும். என்ன அவளை எழுப்ப போறச்சே என்ன சொல்லி கூப்பிடலாம். எவ்வளவு சாமர்த்தியமான பேச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள நந்தகோபாலன் விட்டார். கார்பங்காடு சுவாமி இந்த அர்த்தம் தெரிவிப்பாரான். நந்தகோபாலன் உள்ள போன்னு சொன்னாரா? சொல்லலை.
நந்தகோபாலன் கீழே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கூப்பிட்டதோட சரி, கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் கூப்பிட்டதோட சரி. அவர்கள்லாம் சரி நீங்கள் உள்ளே போங்கோ அப்படியும் ஒன்றும் ஸ்பஷ்டமாக பாசுரத்தில் இல்லை. எப்படி தசரதனுக்கு விஸ்வாமித்திரர் கேட்கறச்சே ராமனை கொடுக்கறதுக்கு எண்ணம் இல்லையோ, அதை போல நந்தகோபாலனும் ஆண்டாள் கேட்கறச்சே கண்ணனை கொடுக்கறதுக்கு எண்ணம் இல்லை. இல்லேன்னு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த சாமர்த்தியமாக அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எல்லாம் கொடுக்குறவரேன்னு கொண்டாடிவிட்டா. அவர் போய் இப்போ இல்லேன்னு சொல்கிறதுக்கு மனசு சொணங்கு முடியும். அதனால் அவர் வாய் திறவாமல் பேசாமலே கிடந்தார். அடுத்து உள்ளே வந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அவர் மனசை குளிர வைக்கணும் முடியும். அதுக்காக ஆண்டாள் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த பாசுரத்திலே நப்பின்ன பிராட்டி எழுப்ப வந்தவளுக்கு உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் எதற்கு அடமொழி நப்பின்னைக்கு இப்போ உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கண்ணனுடைய தர்மபத்னியேன்னு கூப்பிட்டுருக்கலாம், கும்பனுடைய குமாரத்தையேன்னு கூப்பிட்டுருக்கலாம், இல்லை எங்களுக்கு தலைவியேன்னு கூப்பிட்டுருக்கலாம். ஏதும் கூப்பிடாமல் மாமனார் சம்பந்தத்தை வச்சு சொல்கிறாளோ இல்லையோ, சரி அவருக்கு இதனாலேயான திருப்தி ஏற்படட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று. ரெண்டாவது, நப்பின்னைக்காகட்டும் சீதைக்காகட்டும் தங்கள் கணவன் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறத விட மாமனார் பேரை சொல்லிக்கிறதுல ரொம்பவே திருப்தியாம். அதை சீதையை ஒரு இடத்துல செய்து காட்டியிருக்கிறாள். ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினா. சத்ரு சைன்யங்கள் அலரடிக்கக்கூடிய தசரதனுக்கு மனாட்டு பெண் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். ராமனுக்கு தர்மபத்ரின்னு அப்புறம் சொல்லிக்கிறார், அதே ஜனகனுக்கு பொண்ணுன்னு அப்புறம் சொல்லிக்கிறார். தசரதனுக்கு தான் மாட்டு பெண்ணுன்னு சொல்லிக்கணும்னால் அதோட அல்ல. ஹனுமானிடத்தில் அழும்போது அசோகவனத்தில் ஹனுமான் போய் சீதையை பார்க்கிறார். சீதை ஹனுமானிடத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். அப்போ சொல்றா, என் மாமனார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இந்த பிரிவும் துர்தசையும் எனக்கு ஏற்பட்டிருக்காது. ராமன் கையால் ஆகாமல் இருக்கிறான், ஆனால் தசரதன் இதை பார்த்து கொண்டு வாழாக இருந்திருக்க மாட்டான். அப்போ எத்தனை நம்பிக்கை வச்சிருந்திருக்காவ தசரதனிடத்திலே. ஆகையால் இவர்களுக்கெல்லாம் மாமனார் பெயரோடு சேர்த்து தங்களை பவ்யமாக சொல்லிக்கணுங்கிற ஆசை இருக்கிற சொல்லியும். அதற்குத்தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாளும் அப்படி கூப்பிடுகிறாள். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே எழுந்திருந்து வா. மதம் உந்து களிச்சன். பாசுரத்தில் உந்து மதகளித்தன் இருந்தா கூட மதம் உந்து களிறு. மதம் மத ஜலம். ஆனை நிற்கும் போது அப்படி ஜலம் வடிஞ்சு பார்த்திருக்கீங்களோ, அது மத ஜலம். மதமுந்து களித்தன், மத ஜலம் உந்தக்கூடிய களிறு யானை. களிச்சன் களிர உடையவன் நந்தகோபாலன். உந்து மத களிச்சன் ஓடாத தோல்வலியன். யானை இருக்கிறது மட்டுமல்ல, ஓடாத தோல்வலியன். யுத்தத்திலே புறமுகுதுகிட்டு ஓடாத தோல்வலியன். எந்த யுத்தத்துக்கு போனாலும் ஜெயிச்சுட்டு தான் வருவர், புறமுதுகு அவருக்கு தெரியாது. ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபாலனுக்கு மருமகளே என்று கூப்பிட்டு முதல்ல நிறுத்தினா பதிலே இல்லை. அப்பதான் யோசிச்சா, இந்த ஊர்ல நந்தகோபாலன் மருமகளேன்னு கூப்பிட்டால் அப்ப திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போய் முடியிறக்கி கொண்டிருக்கிறவர்களேன்னு கூப்பிடுறா போலே இன்னும் தெரிஞ்சுட்டாள். அங்கே போய் அடையாளம் சொல்லுங்கிறதுக்காக திருப்பதியில் போய் பாருங்கோ, அப்போ தான் முடி இறக்கின்றிருப்பார் சுவாமி. அவரை பார்த்து கண்டுபிடிச்சிருங்கோன்னா எல்லாருமே அதுதான் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இங்கே நந்தகோபாலன் மருமகளேன்னா ஊர் முழுக்க நந்தகோபாலன் மருமகள் தான். பேர் யாருன்னு தெரியணும் இல்லையோ, ஏன்னா அனைவருமே கண்ணனை பத்தியாக பிரார்த்தித்தவர்கள். அப்புறம் தான் தனித்து பேர் சொல்கிறா நப்பின்னாய். அப்போ உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தங்கமழும் குழலி கடை திறவாய். அவளுடைய குழல் அழகையும் குடலில் இருக்கக்கூடிய நறுமணத்தின் ஏற்றத்தையும் சொல்லுகிறாள். கந்தம் கந்தம் சம்ஸ்கிருத சொல், அதை தமிழ்படுத்தி கந்தம். நம்ம பாசுரத்தை சொல்லும்போது சம்ஸ்கிருத சொல்லே வந்திருந்தா கூட நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியுங்கிறதுக்காக பாட்டு அப்படி சொல்லவே கூடாது. இப்போ இந்த பாட்டில் கந்தம் கமழும் குழலின்னு பாடினா நல்லா இருக்குமே தவிர எனக்கு இது கந்தம்னு எனக்கு தெரியுமே, கா மூணாவது தா தா நாலாவது இப்படின்னு கந்தம் கந்தம் கமழும் குழலின்னு பாடினா 100 பேர் சேவாகாலம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நம்ம குரல் தனியாக கேட்கும். இவர் மட்டும் வேற ஏதோ பாடுறாரேன்னுவா. சங்ககெடுத்தாண்ட தவராஷா பொங்கு புகழ் மங்கையர் கோனிந்த மறையாயிரம் அனைத்தும். ராஜான் தான் சொல். எதிராஜனை பற்றி இங்கே சொல்லிட்டு இருக்கார். தவராஷான்னா ராஷா உண்டான்னா நிற்கும் திருவரங்கத்தில் தவராசன் படித்துறை அப்படின்னு படித்துறையே அங்கே இறங்கித்தான் காவேரியில் தினப்படி ராமானுஜர் தீர்த்தம் ஆடுவரான். ஆளவந்தார் படித்துறை 1. அதிலிருந்து இன்னும் இந்த பக்கம் வந்தோம்னா தவராசன் படித்துறை. ஆளவந்தார் தீர்த்தமாடின இடத்திலேருந்து ஜலம் இன்னும் அந்த பக்கம் ஓடுறது. அவர் தீர்த்தமாடின பிரசாத தீர்த்தத்தில் தான் தீர்த்தமாடணும்னு கொஞ்சம் தூரம் தள்ளி தம் படித்துறையை வச்சுட்டாராம். அதே படித்துறையில் தீர்த்தமாடினா நான் என்ன சமமா? இல்லை, அவரை விட தாழ்ந்தவன்கிறதுக்காக தள்ளி படித்துறையை வைத்து கொண்டார். அந்த இடத்துக்கு தவராசன் படித்துறைன்னு பேர். அது தவராஜான்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே போலத்தான் கந்தம் கமழும் குழலி என்னால்
கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். நல்ல மனம் இருக்கக்கூடிய குடல் படைத்தவளே. இது பல நாளாக ஒரு விசாரம் நடந்திருக்கோ இல்லையோ, இயற்கையில் மனம் உண்டா இல்லையா? அது ஏதோ சண்டையெல்லாம் வந்தது, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே கதை படிச்சுட்டு இருக்கமோ இல்லையோ, அதெல்லாம் இங்கே உண்டு, அங்கே இருக்கோ இல்லையோ தெரியாது. நப்பின்னையனுடைய குழலுக்கு இயற்கையில் மனம் அவசியம் உண்டு. கந்தங்கமழும் குழலி கடை திறவாய், வந்து நீதான் வாசக்கதவை திறக்க வேண்டும். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். விடிந்தமை கடையாளம் சொல்லுகிறாள். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கோழிகள்லாம் வந்து ஆங்காங்கு கூப்பிடுகின்றனவே. கோழி கூவென்னுமால்னா கோழி கூவுறதுன்னா விடிஞ்சுத்துன்னு அர்த்தம். இந்த நாளில் அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா கோழி மத்தியானம் 1 மணிக்கும் கூவுறது, சாயங்காலம் 5 மணிக்கும் கூவுறது. கோழி கூவன்னு வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் வியாக்கியாதா உடனே தெரிவித்தார். யார் பாட வேண்டியத்தை யார் பாடுகிறார்கள்? கோழியை பற்றி பிராமணர்கள் பேசுவதே கூடாது. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை ஆண்டாள். ஆனால் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான்னு பாடியிருக்காள். என்ன? ஏற்றுக்கொண்ட இடைச்சி பாவனையில் ஏற்பட்ட தன்மையி பாவம். தான் இடைச்சி பாவனை ஏற்றுனுட்டார். அப்போ அதிலேயே பெருமாள் ஆழங்கால் பட்டு அனுபவிக்கிறதுக்காக வச்சுட்டார். அதனால வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். இன்னைக்கு நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனீங்கன்னா மாதவி பந்தலை சேவித்து கொள்ளலாம். பெருமாள் சன்னதி 3 தனித்தனி சன்னதி. பெரியாழ்வார் சன்னதி தனி, வடபெருங்கோயிலுடையான் சன்னதி தனி, ஆண்டாள் ரங்கமன்னார் சன்னதி தனி. பெரியாழ்வார் வடபெருங்கோயிலுடையான் சன்னதி தான் முதல்ல இருந்தே இருக்கிறது. அவர் தான் பழைய பெருமாள், க்ஷேத்திரத்துக்கு பெரிய பெருமாள். வடபத்திரசாயி வடபெருங்கோயிலுடையான் தான். அவருக்கு நேர் எதிர்த்தாற் போலே பெரியாழ்வாருடைய சன்னதி, துவஜஸ்தம்பத்தோட கூடின சன்னதி. இன்னைக்கு 3 சன்னதிக்குத்தான் துவஜஸ்தம்பம் உண்டு. ஆழ்வாருக்கு, பெருமாளுக்கு எல்லா சன்னதியிலுமே துவஜஸ்தம்பம் உண்டு. ஆனால் நம்மாழ்வாருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் இந்த மூவருக்குத்தான் சன்னதி வாசலில் தனி துவஜஸ்தம்பம் உண்டு. தினப்படி கைங்கேடன் திருமஞ்சனம் உண்டு. இப்போ நம்மாழ்வார்னு சொன்னால் தினப்படியே திருமஞ்சனாகி குரட்டில் எழுந்தருளி அதற்குரிய முடி சாத்தி கொண்டு கொட்டு வந்து தீர்த்தாச்சா அப்படின்னு அந்த ஊரில் கேட்பார்கள். அது ஆனாத்தான் அவரவர் வீட்டில் யாருக்குமே சாப்பாடு. அதனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் திவ்வதேசம்ங்கிறது அந்த திவ்வதேசத்து பெருமாளோட சேர்த்து தான் கிரகங்கள் வீட்டிலேயே அமைத்திருந்தார்கள். பெரியாழ்வார் இன்னைக்கு ஒன்று பண்ணுறார். காலையில் அவர் தீர்த்தமாடுவார், திருமஞ்சனாகும். அரையர் சுவாமி பக்கத்தில் தாளத்தோடு இருப்பார். பெரியாழ்வார் அர்ச்சக சுவாமி தன் திருக்கைத்தலமாக எழுந்துருள பண்ணி கொள்ளுவர். பெரியாழ்வார் தன் சன்னிதியிலேருந்து வெளியில் வருவர். வந்துட்டு வடபெருங்கோயிலுடையான் பக்கம் திரும்புவர். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அவர் உடனே பாடுவர். இது 365 நாள், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை. இப்போ மிச்சாழ்வார்கள்லாம் பல்லாண்டு பாடுறது என்றோ ஒரு தடவை. பிள்ளைலோகாச்சாரியர் தன் சிவஜன பூணத்தில் தெரிவித்தார். மற்ற பேருக்கு அது காதாச்சித்கம், இவர்க்கு இது நித்தியம். நித்தியமாக பல்லாண்டு பாடுவது பெரியாழ்வாருக்கு உண்டானது. மங்களா சாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். ஆகையால தான் தினப்படி வந்து பல்லாண்டு பாடுகிறார். அது பெரியாழ்வார் சன்னதி. பெரியாழ்வாருக்கு ஒரு பெரிய திருமாளிகை இருந்தது. பொன்னர் ரங்கமன்னாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். திரு ஸ்ரீரங்கநாதனும் நான் இங்கே இல்லை உங்கூருக்கே மாமனார் வீட்டோட வரேன் அப்படின்னு அன்றைக்கே சொல்லிவிட்டார். வந்தாச்சு. பொண்ணு பிள்ளைக்கு கொடுத்துன்னு வைக்கணும் இல்லையோ, தம் வீட்டையே அவர்களுக்கு வீடாக கொடுத்து இன்னைக்கும் பெரியாழ்வார் எழுந்தருளி இருந்த திருமாளிகை தான் ஆண்டாள் ரங்கமன்னார் சந்நிதியே. அவள் கோவிலுங்கிறது தனித்தல்ல, அதே சந்நிதியில் தான் இன்னைக்கு இருக்கார்கள். அதனால் வீட்டினுடைய அமைப்பை நீங்கள் அங்கே பார்க்கலாம். மேலே பார்த்தா ஜன்னல்லாம் கோவிலினுடைய ஜன்னலாட்டம் இருக்காது. அதில் ஏதோ பச்சை கதவு போட்டிருக்கும், சிகப்பு கதவு போட்டிருக்கும், நீலக்கதவு, கண்ணாடியெல்லாம் விதவிதமான வர்ணத்தில் வச்சுருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் மாதவி பந்தல். இன்றைக்கி அந்த பந்தல் உள்ளது. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அங்கிருந்து குயில்களெல்லாம் கூவுகின்றனமே. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. கையில் நப்பின்ன பிராட்டி பந்து வைத்து கொண்டிருந்தாள். ஒரு கையில் பந்து, ஒரு கையில் கண்ணன். விபூதி ஒரு கையில், விபூதிமான் ஒரு கையில், லீல ஒரு கையில், போகம் ஒரு கையில். ஒரு கையில் நம் அனைவரையும் பந்த போல வைத்திருக்கிறாள். மற்றொரு கையாலே கண்ணனை அணைத்து கொண்டிருக்கிறாள். இந்த ரெண்டுத்துக்கும் பாலாவ தான். இப்போ ஒரு கையில் நாம் இருக்கும், ஒரு கையில் கண்ணன் இருக்காரோ இல்லையோ. புருஷோத்தமனான பகவானுக்கும் இந்த ஜீவாத்மாக்களுக்கும் இடைப்பட்ட பாலமாய் நம்ம கொண்டு போய் அவனிடத்தில் சேர்த்து வைப்பவளாக பிராட்டி இருக்கிறதுனாலே பந்தார் விரலி. பந்தாட்டத்தில் போட்டி நடந்து கண்ணன் தோத்துட்டார். நப்பின்னைக்கும் கண்ணனுக்கும் பந்தாட்டம். போட்டியிலே கண்ணன் தோத்துட்டபடியாலே கண்ணன்கிட்ட இருந்த பந்து நப்பின்னிட்ட வந்துருச்சு. அதை வச்சுருக்கா. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. நீ ஜெயிச்சுட்டே, அதுக்காக நான் உன் கட்சியில் சேர்ந்துண்டு உன்னுடைய மைத்துனனான கண்ணனை நன்னா கேலி பண்ண வேண்டாமோ? இந்த இடத்துல மைத்துனன் பேர் பாடான்னா மாயனை பாட, முகில்வண்ணன் பேர் பாடன்னு நினச்சிக்காதீங்கோ.
அதெல்லாம் ஸ்தோத்திரம் கொண்டாட்டம் பண்ணுறதுக்காகனு கீழே சொன்னது. ஆனால் இப்போ உன் மைத்துனன் பேர் பாடானா நன்னா கேலி பண்ணுறதுக்குன்னு அர்த்தம். ஏன்னா தோத்துட்டார் இல்லையோ, உன் கையில் பந்து வந்துடுத்து, அதை கண்டு அவன் என்னன்னா கேலி பண்ணணும். உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால். மைத்துனன்கிறது யாரு? மைத்துனன்னா கணவனுக்கு கூட பிறந்தவர் மைத்துனன். அப்போ என்ன பலராமன் பேர் பாடான்னு இங்கே சொல்கிறாளான்னு? இல்லை, இடைச்சிகள் பாவனையில் இடைச்சிகள் பாஷையில் மைத்துனன்னு சொன்னால் கணவன் அர்த்தம். அதனால தான் ரொம்ப நாளாக சென்னப்பட்டினத்தில் கூட அந்த பாஷையை நம்ம உபயோகப்படுத்தின்னு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆக மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து. தாமரை கை பகவானது, செந்தாமரை கை உன்னது. செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, நீ எழுந்திருந்து நடந்து வந்து கதவை திறக்கிறதுக்கு வரும்போது உன் கையில் இருக்கிற வளையல்கள் கலகலான்னு குலுங்க வேண்டும், சத்தம் கேட்க வேண்டும். உன்னுடைய குழலின் நறுமணம் கண்டால் மூக்குக்கு நல்ல போகம். நீ நடந்து வரச்சே கலகலான்னு சத்தம் போட்டுது வளையல்னா காதுக்கு நல்ல போகம். நீ எழுந்து வரும்போது பார்த்தால் கண்ணுக்கு நல்ல போகம். இப்படி எல்லா இந்திரியங்களுக்கு நீயே விஷயமாகி வர வேண்டும். கண்டத்தை நம்முடைய புலன்களுக்கு விஷயமாக்காமல் நப்பின்ன பிராட்டியே ஆக வேணும்னு பிரார்த்திக்கிற பாசுரம். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து. உனக்கு மகிழ்ச்சி கண்ணனை கொடுத்தாய் என்று, எங்களுக்கு மகிழ்ச்சி கண்ணனை பெற்றோம் என்று, நாம் அனைவரும் மகிழும்படிக்கு தேவரீர் செய்ய வேணும் என்று நப்பின்ன பிராட்டியை பிரார்த்தித்த பாசுரம் 18வது பாசுரம். நந்தகோபாலன் அனுமதிச்சான்னா நப்பினிட்ட வர. ஆகையாலே நந்தகோபாலன் அனுமதித்தாரான்னு முதல்ல 17வது பாசுரத்தை பார்ப்போம். பிற்பாடு 18வது பாசுரத்தின் அர்த்தத்தை அனுபவிக்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே உறங்காது எழுந்திராய் எழுந்திராய். செம்பொற் கடலடி செல்வா வலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்ஹோமானே உறங்காதெழுந்திராய். உம்பர்களுக்கு கோமானே, தேவர்களுக்கு தலைவனே, நீ உறங்காமல் எழுந்திருந்து வா என்று கண்ணனை பிரார்த்திக்கிற பாசுரம். இந்த பாசுரத்தில் நந்தகோபாலன் அழைக்கும் போது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. நந்தகோபாலனே நீதான் எங்களுக்கு பெருமான். ஏன்னு வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். அழகிமணவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிறார். 3000 படி பெரியவாச்சான் பிள்ளையது, 6000 படி அழகிமணவாள பெருமாள் நாயனார்து. கண்ணன் ஒரு வார்த்தை சொன்னான், உதாரா சர்வ ஏவைதே ஞானி துவாத்மைவ மேமதம். இது கண்ணனுடைய கீதா ஸ்லோகம். 4 வகைப்பட்டவர்கள் என்னை வந்து ஆச்சரிக்கிறார்கள் அர்ஜுனா. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. 4 பேர் என்கிட்ட வரமாட்டார்கள், 4 பேர் வருகிறார்கள். ஆர்த்தன், ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி. 4 வகைப்பட்டவன் வருகிறான். இவர்கள் ஆரெனில் ஐஸ்வர்யத்தை பிரார்த்திக்கிறவனும் வருகிறான், கைவல்யத்தை பிரார்த்திக்கிறவனும் வருகிறான், பகவானையே பிரார்த்திக்கிறவனும் வருகிறான். இதில் ஐஸ்வர்யத்தை பிரார்த்திக்கிறவன்ல 2 வகை. ஒன்று அர்த்தார்த்தி, மத்தொன்னு ஆர்த்தன். இழந்த ஐஸ்வர்யத்தை திரும்ப வேணும்னு கேட்கிறவர் ஒருத்தர், புதுசா ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறவர் மற்றொருத்தர். அதனால் ஐஸ்வர்யார்த்தியை 2ஆ பிரிச்சு விடுவோம். ஒருத்தருக்கு பிரஷ்ட ஐஸ்வர்ய காமர்னு பேர், இன்னொருத்தருக்கு அபூர்வ ஐஸ்வர்ய காமர்னு பேர். இழந்தவன் என்ன பிரார்த்திக்கிறான், புதுசா வேணுங்கிறவர் என்ன பிரார்த்திக்கிறார்? அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டக்குலத்தை எடுத்து களைந்த இருடீகேசன்னு பெரியாழ்வாருடைய பாசனம். அண்டாதிபதையே நமஹா அசுரசத்திரவே நமஹான்னு கொண்டாடுவனா. அசுரர்களுக்கெல்லாம் சத்ருவே, அசுரர்களை ஒழித்தவரேன்னு கொண்டாடினா, அதே போல எம் விரோதிகளை ஒழித்து இழந்த செல்வத்தை மீட்டு கொடு அப்படின்னு பிரார்த்தனை அர்த்தம். அண்டாதிபதியே நமஹா 7-14 லோகங்களுக்கு அதிபதியே, எண்ணிறந்த அண்டகட்டாகங்களுக்கு அதிபதியே, எல்லா சொத்தும் உடையவரேன்னா, அப்போ உன் சொத்து உங்ககிட்டயே இருந்தால் போருமா? எங்கிட்டையும் கொஞ்சம் இருக்கக்கூடாதா? ஒருத்தர் ரொம்ப பார்த்து 4 வீடு இருக்காமே, 40 லட்சம் வச்சுருக்கிறாமே, 100 பசுமாடு வச்சுருக்கிறாமே, இப்படின்னு கேண்டே இருந்தால் ஒரு 4 எங்கிட்ட இருக்கக்கூடாதா? எல்லாமே உங்ககிட்டே இருக்கேன்னு அர்த்தம். அதை போல் அண்டாதிபதியே நமகானால் புதுசாக எனக்கு ஐஸ்வர்யம் வேணுங்கிற பிரார்த்தனை. அப்போ அபூர்வமாக வேணும்னு கேட்குறவன், இருக்கிறத இழந்துட்டு திரும்ப மீட்டு கொடுன்னு பிரார்த்திக்கிறவன். இந்த 2 வகைப்பட்டவர்களைத்தான் ஆர்த்தன் என்னும் அர்த்தார்த்தி என்னும் பிரித்தார். இதுக்கு அடுத்த வகை கைவல்யார்த்தி, அதாவது ஆத்மா அனுபவம் போரும்னு இருக்கிறவர். 3வது வகை பகவல்லாபார்த்தி. அப்போ ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவல்லாபார்த்தி. ஐஸ்வர்யார்த்திகளுக்குள்ள 2 வகை, ஆக மொத்தம் 4. 4 வகைப்பட்டவர்களும் என்னை ஆசிரியிக்க வருகிறார்கள் அர்ஜுனா. பக்தி பண்ணால் இதில் எதுவுமே கிடைக்கும். பக்திங்கிறது மோட்சத்துக்காக மட்டும் நாம் நினச்சிக்க வேண்டாம். உபாசனம் சாதனத்தை பண்ணினால் எந்த பலத்தையும் பகவான் கொடுக்கிறார்.
ஆனால் அது கூடாதுங்கிறது தான் விஷயமே தவிர சுயம் பிரயோஜன பக்தியாய் அவனையே எதிர்பார்த்து செய்யக்கூடிய பக்தியா இருக்கணும். 100 படி தாண்டிட்டோம்னா பக்தி பண்றதையே எதிர்பார்த்து செய்யறதா இருக்கணும். அதற்கு பதிலாக அவனை கூட பிரார்த்திக்காமல் பக்தி செய்கிறோம், அந்த இன்பமே போருங்கிற எண்ணம் வேணுமாம். இந்த 4 பேரையும் கண்ணன் இப்போ கொண்டாடுறார். உதாரா சர்வ ஏவைதே ஞானி துவாத்மைவ மேமதம். உதாராக, இவர்களெல்லாம் உதாரர்கள் அர்ஜுனா. வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரியில் கேட்டார், இவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கிற கண்ணன் உதாரணா அல்லது வாங்கிட்டு போற இவாள் உதாராளா? கண்ணன் இப்ப கொண்டாடிட்டு இருக்கிறது அவளை உதாரா சர்வையே வைத்தேன்னுட்டு அவர்கள் போய் உதாரர்களா இருப்பார்களா? போனா போறது. தன்னை கேட்கிறவனை கூட உதாரன்னு ஒத்துக்கட்டும், மற்ற ரெண்டையும் கேட்கிறவாளை எப்படி உதாரன்னு சொல்லலாம்? கண்ணன் ரொம்ப அழகா தெரிவித்தார், அர்ஜுனா நல்ல வேளை வேற எங்கேயோ போகாமல் எதை கேட்கறதுக்கான எங்கிட்டியான்னு வரானோ இல்லையோ, உதாரா சர்வையே வைத்தே, அதனால் அவர்கள் உதாரர்கள் தான். என எங்கும் செல்லாமல் தன்னிடத்துல நிற்கிறபடியால் உதாரர்கள். 2வது அர்த்தம் சொல்றார், என்ன உதாரணா ஆக்கினது இவாதான அர்ஜுனா. அவன் கையே ஏந்தலேன்னு வச்சுக்கோ, நான் யாரு கொடுத்துருப்பேன்? அப்ப நான் கொடுக்கிற உதாரணம் தான், ஆனா என்னை கொடுக்கும்படி ஆக்கின அவர்களென்றோ உதாரர்கள். இது பெரியவர்களுடைய பேச்சின் லட்சணம். பகவான் உத்தமன் ஆனபடியாலே தான் கொடுக்கறத கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டான்னு நம்ம சொல்லுவோம். ஆறான ஒருத்தர் எதுக்காகவானு வேணுமாங்கிற ஆப்பில் நம்ம கிட்ட நின்று இருப்பார். ரொம்ப தூரம் 2 வருஷமா கெஞ்சின்னு இருந்தார், போனா போறதுன்னு கொடுத்தேன். இது நம்முடைய பாஷை. நேர போய் 2 வருஷமா கெஞ்சி வாங்கிட்டு போயிருந்தா கூட பகவான் எப்படி பேசுறாருன்னா, அவன் என்ன கொடுக்க பண்ணினானே என்ன உதாரியம், இப்படிங்கிறது அவனுடைய பாஷை. புருஷர்களுக்குள்ள அதமன் நாம், புருஷர்களுக்குள்ள உத்தமன் அவன். அதனாலதான் பாஷையில வித்தியாசம். நாம ஒண்ணுமே செய்யாமல் செஞ்சுட்டோம். பகவான் அனைத்தையும் செய்து முடித்து விட்டு ஒன்றுமே சரியில்லைன்னு சொல்லிக் கொள்ளுகிறார். உதாராக அடுத்த அர்த்தம் தெரிவித்தார், நான் அவர்களுக்கு கொடுக்கிறேனா, அப்புறம் அவர்கள் நிலைமையை பார், தாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுடுறா அர்ஜுனா. அதனாலதான் அவனை உதாரன்னு சொன்னேன். கண்ணன்ட்ட யார் கையேந்தி வாங்கிக்கிறானோ அப்புறம் அவன் பெரிய வள்ளலாயிடுறான். அவனே தான் போய் கொடுக்க ஆரம்பிச்சார். இப்ப கீதா சாஸ்திரத்தை ஒருத்தர் கேட்டுக்கிறார், கேட்டுனுட்டா அவர் போய் 100 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சுடுறாரு இல்லையோ. அப்ப கண்ணன் ஔதாரியத்தோட கீதை கொடுத்தார். அந்த கீதையை கேட்டுண்டவர்கள்லாம் போய் சொல்றார்கள், என்ன எல்லாருமே உதாரர்கள் தான். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவி விரீடிதம் கல்மஷாமகம் தீமதாததம் புவனமங்களம் புவிகிரணந்தியே பூரிதாஜனாக. யாரெல்லாம் பகவத் விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் பூரிதானம் பண்ணுபவர்கள், வள்ளல்கள், வாரி வழங்கக்கூடியவர்கள். அப்ப கண்ணன் அனைவரையும் வள்ளல்கள், உதாரர்கள்னு கொண்டாடினான். ஆண்டாள் பாசுரத்தில் தெரிவிக்கிறார், கண்ணன் உதாரன்னு ஏன்னு ரொம்ப நாளா விசாரம் எழுந்தோம், இப்ப தெரிஞ்சு விடுத்து. தகப்பனார் உதாரர், பிள்ளை உதாரன். தகப்பனார் உதாரணம் கண்டுபிடிச்சிட்டு, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. பிள்ளைட்ட ஒரு குணம் வந்திருக்குன்னா அது தகப்பனார்கிட்ட இருந்தாத்தானே பிள்ளைட்ட குணம் வரும். காரணத்தில் இருந்தாத்தானே காரியத்தில் குணம். மண்ணை வச்சுட்டு குடம் பண்ணிட்டு குடம் தங்கத்தில் வருமா? வராது. நூலை விட்டு வேஷ்டி நெஞ்சுட்டு இது பட்டு வேஷ்டின்னு சொல்ல முடியுமா? காரணத்தில் இருக்கிற குணம் தான் காரியத்தில் வரும். காரணன் நந்தகோபாலன், காரியம் கண்ணன். அப்ப எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், நீ கொடுத்த சொத்து தான் ஔதாரியம் போல் இருக்கு என்று நந்தகோபாலனு காரணமாகவும் அடுத்து கண்ணனே அதற்கு காரியமாகவும் கொண்டாடினாள். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இல்லையே வசுதேவர்னா காரணம், அவர் தானே பிள்ளைய பெற்றார், வளர்த்தவர்னா நந்தகோபாலன். சொல்ற வரைக்கும் நம்ம நன்னா கேட்டுப்போம். ஆனா அப்புறம் சந்தேகத்தை அந்த பூர்வாச்சாரியரை எழுப்பினாத்தான் நமக்கே சந்தேகம் வரும். சொல்றச்சு ஆமா நந்தகோபாலன் பிள்ளை, காரணம் காரியம் இல்லையே, வசுதேவர்னா பிள்ளை அப்படியான்னு கேட்டா அதுக்குத்தான் பேர்லயே நந்தகோபாலன் ஒரு வச்சுருக்கார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நந்தகோபாலா. அறம் தர்மம், நன்கு தர்மத்தை செய்கிறார். தர்மத்தை செய்தல்ங்கிறது 2 வகை. சிரமப்பட்டு தான தர்மம் செய்தல், இஷ்டாபூர்த்தங்களை செய்தல், அதற்கு ஒரு பயனை எதிர்பார்த்து செய்தல். இதை போல சிலதெல்லாம் தர்மங்கள் உண்டு. எப்படி தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும்லாம் கண்ணன் கீதையில சொல்றார். இது ராஜச தர்மம் தானம், இது தாமச தானம், இதுதான் சாத்விக தானம். சாத்விகமான தானம்னா தாத்தவியமிதி தானம், இது கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால கொடுக்குறேன். இதற்கு ஒரு பயனை எதிர்பார்த்தோ புகழை எதிர்பார்த்தோ கொடுக்கல, அப்படின்னு கொடுக்கப்படுகிற தானம் தான் சாத்விகமான தானம். அந்த தானத்தை தான் நாம் அனைவருமே செய்ய வேண்டும். அதே போலத்தான் எம்பெருமான் நந்தகோபாலா சாத்விகமான தானத்தை கொடுப்பவரே, அந்த தானமாக கண்ணனையே தேவரீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய்.
கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை நமக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும்னு நந்தகோபாலனிடத்திலே பிரார்த்திக்கிறாள். நந்தகோபாலன் எல்லா தானங்களையும் கொடுக்கிறார். அம்பரமாக கொடுக்கிறார். அம்பரமேனா வஸ்திர தானம் பண்றவரே, ஷோரேன்னா அன்னதானம் பண்றவரே, அம்பரமேசன் தோரே தண்ணீரேனா தீர்த்த தானம் பண்றவரே, நீர் ஏதேதோ தானத்தை பண்ணி கொண்டிருந்தால் அது அந்தந்த தானமாகத்தான் ஆகும். ஆனால் கண்ணனையே நமக்கு தானமாக கொடுத்து வேண்டீரென்னால் அனைத்து தானமும் கொடுத்ததாக ஆகும். அப்படி நந்தகோபாலன் தானம் பண்றாரே, இவர் எப்படி சமப்பட்டுத்தான் அதை பெற்றிருக்கிறாரா? இந்த தானத்தை சமப்பட்டு செய்கிறாரா இல்லை சுலபமா செய்கிறாரான்னா